திருச்சியை ஒட்டியிருந்த அந்த சிறிய அக்ரகாரம் காலை 5 மணிக்கே கண் விழித்துவிடும். கிழக்கு நோக்கி நின்ற பெருமாள் கோவிலின் ராஜகோபுரத்தை தழுவியபடி சூரியன் இன்னும் முதிக்க தயாராகி கொண்டிருந்தான். கோவிலுக்குள் அர்ச்சகர் மணி அடித்த சத்தம் தெரு முழுவதும் பரவியிருந்த அமைதியை மெதுவாக கலைத்தது. வரிசையாக நின்ற பழமையான ஓட்டு வீடுகள், ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளித்து வெண்மையான அரிசி மாவில் போட்ட கோலங்கள், திண்ணையில் வைக்கப்பட்டிருந்த செம்பு குடங்கள், துளசி மாடத்தில் ஏற்றப்பட்டிருந்த அகல் விளக்குகள், பல தலைமுறைகளாக மாறாமல் இருந்த வாழ்க்கை அது. மாமி, கோவிலுக்கு கிளம்பலாமா? எதிர்வீட்டு விசாலாட்சி மாமியின் குரல் கேட்டது. இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம். அந்த சின்ன சின்ன உரையாடல்களோடு அக்ரகாரம் மெதுவாக உயிர் பெற்று கொண்டிருந்தது. அந்த தெருவின் நடுவில் இருந்த பெரிய வீட்டில் மட்டும் இன்று ஏதோ ஒரு விதமான அமைதி நிலவியது. வாசுதேவையர் தினமும் போல அதிகாலையிலேயே குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி சந்தியாவந்தனம் முடித்துவிட்டு வெளியில் வந்தார். ஜானகி சமையல் அறையில் ஃபில்டர் காப்பி வடித்து கொண்டிருந்த மனைவி திரும்பி பார்த்தாள். என்னங்க, அனன்யா எந்திரிச்சாச்சா? இல்லை, நேத்திக்கே கொஞ்சம் சோர்வாக இருந்தா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமேன்னு விட்டுட்டேன். சரி சரி, காப்பி ரெடியானதும் எழுப்பி விட்டுடு. சரிங்க. வாசுதேவ ஐயர் திண்ணையில் அமர்ந்திருந்தார். கையில் இருந்த இந்து நாளிதழை திறந்தாலுமே மனம் அதில் செல்லவில்லை. கடந்த 2 மாதங்களாகவே மகளிடம் ஏதோ மாற்றம் இருப்பதை அவர் கவனித்திருந்தார். முன்பு போல எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல மாட்டா. அடிக்கடி மொபைலை கையில் வச்சிருக்கிறா. கோவிலுக்கு போகிறேன் என்று சொல்லிட்டு நேரம் கழித்து வீடு திரும்புகிறாள். 2 முறை கேட்டபோதுமே கல்லூரி ப்ராஜெக்ட் அது இது என்று சிரித்தபடியே சமாளித்து விடுகிறாள். அந்த சிரிப்பில் கூட ஏதோ மறைந்திருப்பது போல அவருக்கு தோன்றியது. ஜானகி, சொல்லுங்க, இன்னைக்கு சாயங்காலம் ராமபத்ரனை வர சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம். அவனோட தம்பி பையனோட ஜாதகம் அனன்யாவுக்கு பொருத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். ஜானகியின் கை ஒரு நொடி நின்றது. இவ்வளோ சீக்கிரமே பேசணுமாங்க? பொண்ணுக்கு 23 வயசாச்சு. நல்ல குடும்பம் கிடைக்கும்போது முடிச்சிடணுமில்ல. அவகிட்ட முதல்ல பேசலாம். வாசுதேவையர் மெதுவாக சிரித்தார். நம்மாத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் பெரியவா தானே பார்த்து முடிவு பண்ணுவா. அப்புறம் தானே குழந்தைகளுக்கே சொல்லுவா. சரி. ஜானகி அதற்கு மேலே எதுவுமே பேசவில்லை. காப்பியை டம்ளரில் ஊற்றி கணவரிடம் நீட்டினாள். இந்த காப்பி குடிச்சிட்டு அனன்யாவை எழுப்பிடுறேன். ஜானகி மாடிப்படிகளை ஏறி கடந்தாள். அனன்யா கதவை மெதுவாக தட்டினாள். பதில் இல்லை. அம்மாடி மீண்டும் தட்டினாள். அமைதி. சிறிது தயக்கத்தோடு கதவை தள்ளியவள் திடுக்கிட்டாள். அறைக்குள் யாரும் இல்லை. படுக்கை சீராக மடிக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஜன்னல் திறந்திருந்தது. அலமாரியின் ஒரு பகுதி காலியாக இருந்தது. இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அனன்யா குளியலறையும் பார்த்தாள். அங்கும் இல்லை. பயந்தபடி கீழே ஓடி வந்தாள். என்னடி இப்படி ஓடி வர என்று வாசுதேவையர் கேட்டார். ஜானகியின் குரல் நடுங்கியது. அனன்யா ரூம்ல இல்லைங்க. கையில் இருந்த டம்ளரை மெதுவாக திண்ணையில் வைத்தார் வாசுதேவையர். ஒரு வார்த்தை கூட பேசாமல் மாடிக்கு சென்று பார்த்தார். அறை முழுவதையும் அலசி பார்த்து விட்டார். அவருடைய பார்வை மெதுவாக மேஜையின் மீது இருந்த ஒரு சிறிய காகிதத்தில் நின்றது. அதை எடுத்து திறக்க முயன்ற கையோ ஒரு கணம் தடுமாறி தயங்கி நின்றது. வாசுதேவ ஐயர் கையில் இருந்த சிறிய காகிதத்தை மெதுவாக விரித்தார். அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்கள் மனசை காயப்படுத்தணும்னு ஒரு நாளும் நினைக்கல. ஆனால் நான் விரும்புகிறவரை தவிர வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் ஊரை விட்டே போகிறோம். எங்களை தேடாதீங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேலே எதுவும் எழுதப்படவில்லை. ஒரு கணம் அவர் கண்களை மூடிக்கொண்டார். அந்த காகிதத்தை 4ஆக மடித்து சட்டை பைக்குள் வைத்து கொண்டார். என்னங்க, என்ன எழுதியிருக்கா? கண்ணீர் மல்க கேட்ட ஜானகியை பார்த்தார். இப்போ எதுவும் கேட்காத. அவரது குரலில் கோபம் இல்லை. ஆனால் அது வழக்கத்தை விட மிகவும் கடினமாக காணப்பட்டது. அவளை நான் கூட்டிகிட்டு வரேன். எங்கே போயிருக்காளோ? அவள் எங்கே போவான்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான் சொன்னார். கீழே இறங்கி வந்தவர் வாசலில் நின்று கொண்டிருந்த கோபாலனை அழைத்தார். கோபாலா, ஐயா, காரை எடு. சரிங்க ஐயா. யாராவது வீட்டுக்கு வந்தால் நான் வெளியூருக்கு போயிருக்கேன்னு மட்டும் சொல்லு ஜானகி. வேறு எதுவும் சொல்லக்கூடாது. சரி. ஜானகியை நோக்கி திரும்பினார். ஜானகி, இந்த விஷயம் அக்ரகாரத்தில் ஒரு வீட்டுக்கு கூட தெரியக்கூடாது. ஆனால் நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. அவர் முகத்தை பார்த்தவள் அதற்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. கார் அக்ரகாரத்தை விட்டு வெளியேறியது. ஸ்டேரிங்கை பிடித்திருந்த கோபாலன் மெதுவாக கேட்டான். ஐயா, எங்கே போகணும்? பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு. சரி ஐயா. வாசுதேவ ஐயர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அனன்யாவுக்கு இந்த ஊரை தாண்டி வேற உலகமே தெரியாது. கல்லூரி, கோவில், வீடு, இவ்வளவுதான் அவள் வாழ்க்கை.
ஊரை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் முதலில் பேருந்தை தானே தேர்ந்தெடுப்பாள். அந்த எண்ணமே அவரை நேராக அங்கே அழைத்து சென்றது. பழைய பேருந்து நிலையம். காலை நேரம் என்பதால் கூட்டம் அதிகமாக இல்லை. ஒரு மூலையில் தேநீர் கடை, மற்றொரு பக்கம் சில பயணிகள். காரிலிருந்து இறங்கிய வாசுதேவையர் சுற்றிலும் பார்வையை ஓட்டினார். திடீரென்று தூரத்தில் நீல நிற சுடிதார் அணிந்திருந்த ஒரு பெண் அவருடைய கண்ணில் பட்டாள். அவள் முகம் முழுவதும் தெரியவில்லைதான், ஆனால் அந்த நடையை அடையாளம் காண முடிந்தது. அனன்யா. அவரது உதடுகள் மெதுவாக உச்சரித்தன. அவள் அருகே ஒரு இளைஞன் நடந்து கொண்டிருந்தான். அவன் ஏதோ பேசிக்கொண்டே நடந்தான். அனன்யா தலையை குனிந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசுதேவையர் வேகமாக நடக்கவில்லை, அமைதியாக அவர்களை நோக்கி நடந்து வந்தார். அந்த நேரத்தில் அனன்யா தற்செயலாக திரும்பி பார்க்க அவளது உடல் ஒரு கணம் உறைந்து போனது. அப்பா. அவள் வாயிலிருந்து தானாகவே வார்த்தை வெளியேறியது. அவள் அருகே நின்றிருந்த இளைஞனும் திரும்பி பார்த்தான். வாசுதேவையர் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முதலில் மகளை மட்டுமே பார்த்தார். அந்த பார்வையில் கோபம், அதைவிட அதிகமாக ஏமாற்றம். வா. ஒரே ஒற்றை வார்த்தை. அனன்யா அசையவே இல்லை. அப்பா வீட்டுக்கு வா. அவர் குரல் அழுத்தமாக வந்தது. மறுக்க முடியாத கட்டளை அதில் இருந்தது. அனன்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் அருகில் நின்றிருந்த இளைஞனை ஒரு முறை பார்த்தாள். அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்தான். அதற்குள் வாசுதேவையர் அவனை நேராக பார்த்தார். இது எங்கள் குடும்ப விவகாரம், அவ்வளவுதான். அந்த ஒரு வாக்கியத்தில் இருந்த கம்பீரம், கோபம், எச்சரிக்கை மூன்றும் சேர்ந்து அவனை அமைதியாக நிற்க வைத்தது. மெதுவாக மகளின் கையை பிடித்தார் வாசுதேவையர். அது இழுத்து செல்லும் பிடி இல்லை, ஆனால் இறுக்கமான பிடி, தந்தையின் பிடி. கண்ணீரோடு அவரை பின்தொடர்ந்தாள் அனன்யா. வீட்டு வாசலில் கார் நின்ற சத்தம் கேட்டதும் ஜானகி பதறியபடியே வெளியே ஓடி வந்தாள். காரிலிருந்து இறங்கிய அனன்யாவை பார்த்த நொடியே அம்மாடி என்று ஓடி வந்தாள். நில். வாசுதேவையரின் குரல் அந்த வாசல் முழுவதும் எதிரொலித்தது. ஜானகி அப்படியே நின்று விட்டாள். உள்ளே போ. கணவரின் முகத்தை பார்த்ததும் இதற்கு மேல் பேசக்கூடாது என்று புரிந்து போனது. அனன்யா தலை குனிந்தபடியே வீட்டுக்குள் நடந்தாள். வாசுதேவையர் அவள் பின்னாலேயே உள்ளே வந்தவர் வாசல் கதவை சாத்திவிட்டு திண்ணையில் இருந்த ஊஞ்சலை ஒரு முறை பலமாக தள்ளினார். அந்த சத்தத்துக்கே அனன்யா உடம்பு நடுங்கி போனது. என் முகத்தை பாரு. மெதுவாக தலை நிமிர்ந்தாள். பலார். அவர் கை ஓங்கிய வேகத்தில் அவள் கன்னத்தில் இறங்கியது. தடுமாறி அருகில் இருந்த சுவரை பிடித்து கொண்டாள். என்னங்க என்று ஜானகி அலறினாள். நீ பேசாத. அவரது குரலில் இருந்த ஆத்திரம் அவளை விட வார்த்தையை அங்கேயே நிறுத்திவிட்டது. எந்த தைரியத்தில் இந்த காரியம் பண்ணின நீ? அனன்யாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. அப்பா வாயை மூடு. அவர் சத்தம் போட்டார். அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு இன்னும் தகுதி இருக்கா? நான். அவர் அவளை நெருங்கினார். இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு தானே நீ? கண்ணீர் வடிய தந்தையை பார்த்தாள் அனன்யா. நம்மாத்து வழக்கம் என்னன்னு தெரியாது உனக்கு? அவள் அமைதியாக அழுதாள். உன்னை படிக்க வச்சது எதுக்காக? இப்படியா எங்கள் தலையை குனிய வைக்கிறதுக்கா? ஜானகி கண் கலங்கியபடியே என்னங்க கொஞ்சம் பொறுமையா என்று சொல்ல முயன்றாள் ஜானகி. ஜானகி. அவர் திரும்பி பார்த்த பார்வையில் அவள் அமைதியாகிவிட்டாள். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் காதல்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நான் எவ்வளவு ஆச்சாரமானவன் இவளுக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சும் என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா பாத்தியா? மீண்டும் அனன்யாவின் பக்கம் திரும்பினார். யார் அவன்? அவள் பதில் சொல்லவில்லை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கார்த்திக். என்ன ஜாதி? அந்த கேள்வியை கேட்டவுடன் அனன்யா கண்களை மூடிக்கொண்டாள். அவள் அமைதியே பதிலாக வந்தது. வாசுதேவ ஐயரின் நெற்றி நரம்புகள் புடைத்தன. நம்ம ஜாதியே இல்லையா? அனன்யா அழுதபடியே தலையசைத்தாள். ஒரு நொடி அவர் கண்களை இறுக மூடிக்கொண்டார். அடுத்த நொடி அருகில் இருந்த நாற்காலியை பலமாக எட்டி உதைத்தார். அது தரையில் உருண்டு விழுந்த சத்தம் வீடு முழுவதும் ஒலித்தது. எத்தனை தலைமுறையாக இந்த குடும்பம் இந்த அக்ரகாரத்தில் வாழ்ந்துட்டுருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? நீ காதலிச்சேங்கிறதே தப்பு. இதில் வேற ஜாதிக்காரனை காதலிச்சிருக்கிற. எனக்கு பிறந்தவ தானே நீ? அப்பா. என்னை அப்பான்னு கூப்பிடாத. அவர் கை நீட்டி நிறுத்தினார். இனிமே அந்த பையனை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த வீட்டுக்குள்ளே நீ பேசக்கூடாது. அனன்யா கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். நான் அவரைத்தான். போதும். அவரது குரல் மீண்டும் உயர்ந்தது. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்கிற? அதை சொல்கிற இடத்துல இப்போ நீயும் இல்லை. அவர் ஜானகியை நோக்கி திரும்பினார். இவளை மேலே ரூமில் வச்சு பூட்டு ஜானகி. என்னங்க நான் சொன்னது காதில் விழலையா உனக்கு? ஜானகி நடுங்கியபடியே மகளின் தோலை பிடித்தாள். வா. அனன்யா இன்னும் அழுதபடியே மாடிப்படிகளை ஏறினாள். அவள் மேலே போனதும் வாசுதேவையர் வீட்டின் நடுக்கூடத்தில் தனியாக நின்றார். 2 கைகளையும் இடுப்பில் ஊன்றிக்கொண்டு சில நிமிடங்கள் அப்படியே அசையாமல் நின்றவர் திடீரென்று திரும்பி தொலைபேசியை எடுத்தார். ராமபத்ரம் அம்மாவா? நான் வாசுதேவன் பேசுகிறேன். சொல்லுடா வாசு.
நீயும் சீனிவாசனும் உடனே வீட்டுக்கு வாங்க. என்னடா ஆச்சு? வாங்க முதல்ல. அழைப்பை துண்டித்துவிட்டு இன்னொரு எண்ணை அழுத்தினார். அவருடைய முகத்தில் இருந்த கோபம் கொஞ்சமும் குறையவில்லை. காலை 9 மணியை நெருங்கிய போது வாசுதேவ ஐயர் வீட்டின் வாசலில் ஒரு அம்பாசிடர் கார் வந்து நின்றது. அதிலிருந்து ராமபத்ரன் மாமாவும் அவருடைய மனைவி சீதா மாமியும் இறங்கினார்கள். அவர்களுக்கு பின்னால் இன்னொரு காரில் ஸ்ரீனிவாஸ் ஐயரும் லலிதா மாமியும் வந்தனர். வா வா என்று வழக்கம் போல வரவேற்க வேண்டிய வாசுதேவ ஐயர் வாசலிலேயே அமைதியாக நின்றிருந்தார். அவருடைய முகத்தை பார்த்தவுடன் ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்று நால்வருமே புரிந்து கொண்டார்கள். என்னடா வாசு, காலங்காத்தால இவ்வளோ அவசரமாக வர சொல்லியிருக்க? உள்ளே வாங்க, அவ்வளவுதான் சொன்னார். அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். ஜானகி காப்பி எடுத்து கொண்டு வந்து தந்தாள். வேண்டாமா என்று ராமபத்ரன் கை நீட்டி தடுத்தார். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடா. வாசுதேவ ஐயர் சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் பிறகு மெதுவாக, அனன்யா இன்னைக்கு அதிகாலையில் வீட்டை விட்டு போயிட்டா என்றார். அந்த ஒரு வாக்கியமே போதுமே. என்ன? ராமபத்ரன் எழுந்தே நின்று விட்டார். என்னடா சொல்கிற வாசு? ஒரு பையனோட. அறை முழுவதும் அமைதி சூழ்ந்தது. சீதா மாமி வாயில் கை வைத்து கொண்டாள். பெருமாளே, பஸ் ஸ்டாண்டில் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வாசுதேவ ஐயரின் குரல் கனத்திருந்தது. யாரா அந்த பையன்? காலேஜில் கூட படிக்கிறவனா? நம்ம ஆளுங்களா? இல்லை. அந்த இல்லை என்ற வார்த்தையே அங்கே இருந்த அனைவரின் அதிர்ச்சியையும் பெரிதாக்கியது. சீனிவாஸ் ஐயர் பெருமூச்சு விட்டார். வாசு, இந்த மாதிரி நடக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடா. நானும் தான். வாசுதேவ ஐயர் கைகளை பிசைந்தார். எங்கள் வளர்ப்பில் என்ன குறை இருந்துச்சுன்னு இன்னுமே எனக்கு புரியல. ஜானகி அழுதபடியே நின்றாள். நேற்று வரைக்கும் எதுவுமே தெரியலன்னா. ராமபத்ரன் சில நிமிடங்கள் யோசித்தார். பிறகு மெதுவாக, இந்த விஷயம் வெளியில் யாருக்காவது தெரியுமா? இன்னும் தெரியாது, தெரியவும் கூடாது. அவர் உறுதியாக சொன்னார். கிசு பறவ அரை வினாடி நேரம் கூட ஆகாதுடா. சீனிவாஸ் ஐயரும் தலையசைத்தார். ராமபத்ரன் சொல்கிறதும் சரிதான். இப்போ என்ன பண்ணுறது என்று ஜானகி கண்ணீரோடு கேட்க, ராமபத்ரன் நேராக வாசுதேவ ஐயரை பார்த்தார். இந்த பொண்ணை இனிமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாது. அது நிச்சயம்தான். இன்னொரு விஷயம். அவர் குரலை தாழ்த்தினார். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தையும் முடிச்சுடணும். ஜானகி அதிர்ச்சியோடு பார்த்தாள். அவ்வளவு அவசரமாவா? வேற வழி இல்லைம்மா. சீனிவாஸ் ஐயர் தொடர்ந்தார். இன்னைக்கு மறைச்சா நாளைக்கு மறைக்க முடியாது. என்று ஜானகி பேச தொடங்க, ஜானகி என்று ராமபத்ரன் அவளை நிறுத்தினார். இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை மட்டுமில்லை, இந்த குடும்பத்தோட மானம் மரியாதையும் இதில் அடங்கியிருக்கு. வாசுதேவ ஐயர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் மெதுவாக எழுந்தார். எனக்கும் அதுதான் தோணுது மாமா. அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் அவர் மேலேயே திரும்பியது. நம்ம ஜாதியில் நல்ல குடும்பத்தில் நல்ல பையனாக பார்த்து ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அந்த முடிவுக்கு யாருமே மறுப்பு சொல்லவில்லை. ஜானகி மட்டும் கண் கலங்கியபடியே நாற்காலியில் அமர்ந்தாள். தாய் மனம் அவளை நினைத்து துடித்தது. அன்று மதியம் முழுவதும் அனன்யா தன் அறையை விட்டு வெளியவே வரவில்லை. ஜானகி 2 முறை சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேலே போனாள். அம்மா, கதவை திறடிம்மா. உள்ளே இருந்து பதிலே இல்லை. கொஞ்சமாவது சாப்பிட்றி. சில நிமிடங்கள் கழித்து கதவு மெதுவாக திறந்தது. அழுது முகம் வீங்கி போயிருந்தாள். கையில் இருந்த தட்டை பார்த்தவள், எனக்கு வேண்டாம்மா என்றாள். காலையிலிருந்து ஒரு வாய் கூட சாப்பிடாம கிடக்கிறியடி, பசிக்கல. இப்படியே இருந்தால் உடம்பு எண்ணத்துக்காகும். அனன்யா பதிலே சொல்லவில்லை. ஜானகி அவள் தலையை வருடினாள். அம்மா, அப்பாவை எதிர்த்து நீ பண்ணினது ரொம்ப தப்பு இல்லையா? அனன்யாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. அம்மா, நான் அவரை பேசாத. ஜானகி அவள் வாயை பொத்தினாள். இந்த வீட்டில் இனிமே அந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாதடி. அனன்யா அழுது கொண்டே கட்டிலில் போய் அமர்ந்து விட்டாள். நீ சாப்பிடு. தட்டை அவள் அருகில் வைத்துவிட்டு கீழே இறங்கி விட்டாள் ஜானகி. ஹாலில் ராமபத்ரன், சீனிவாசன் இருவரும் இன்னும் அமர்ந்திருந்தனர். வாசுதேவ ஐயர் மட்டும் அமைதியாக யோசித்து கொண்டிருந்தார். வாசு, ராமபத்ரன் மெதுவாக கூப்பிட்டார். சொல்லுங்க மாமா. நம்ம தூரத்து உறவில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. வாசுதேவ ஐயர் தலை நிமிர்ந்தார். பையன் என்ன பண்ணுறான்? பேங்க்கில் வேலை. குடும்பம்? அப்பா ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரே பையனா? ஆமாம். வாசுதேவ ஐயர் சில நிமிடங்கள் யோசித்தார். வயசு 29 இருக்கும். ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும். சீனிவாசன் பேச ஆரம்பித்தார். இன்னொரு இடம் இருக்குது கும்பகோணத்தில். என்ன வேலை? சார்ட்டர்ட் அக்கௌண்ட். ராமபத்ரன் சிரித்தார். அது கொஞ்சம் தள்ளி போயிடும். இப்போ நமக்கு அவ்வளோவெல்லாம் நேரம் இல்லையே மாமா. வாசுதேவ ஐயர் எழுந்து நின்றார். நாளைக்குள்ளே 2 ஜாதகமும் வாங்குங்க பார்க்கலாம். சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியம். இருவரும் அவரை பார்த்தனர். நல்ல குடும்பமாக இருக்கணும், அது நிச்சயம்தான். மற்றது எதுவுமே வேண்டாம். ராமபத்ரன் மெதுவாக சொன்னார். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரியவும் தெரியாது.
அவர் உறுதியாக சொல்ல, மாப்பிள்ளை வீட்லேயும் தேவையில்லாத பேச்செல்லாம் எதுவுமே வரக்கூடாது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். வாசுதேவையர் தலையசைத்தார். ஜானகி, என்னங்க, இனிமே அனன்யாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாத. சரி, ஃபோனு அவ ரூமில் தான் இருக்குது, முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா. ஜானகி மேலே சென்று சிறிது நேரத்தில் அனன்யாவின் கைபேசியை எடுத்து கொண்டு வந்தாள். வாசுதேவையர் அதை வாங்கி கொண்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணினார். அதை பூஜை அறை அருகில் இருந்த அலமாரிக்குள் வைத்து பூட்டினார். பிறகு திரும்பி வந்து நாற்காலியில் அமர்ந்தார். ராமபத்ரம் அம்மா, நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுங்க. சரி, ஜாதகம் வாங்கிட்டு நேராக இங்கே வந்துடுங்க. சரிடா. சிறிது நேரம் பேசி கொண்டிருந்த அவர்கள் மாலை நேரத்தில் வீட்டிலிருந்து கிளம்பினார்கள். வாசுதேவையர் வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்பினார். வீட்டுக்குள் வந்தது கதவை சாத்திவிட்டு உள்ளே நடந்தார். கீழே ஹாலில் பெரியவர்கள் தீவிரமாக பேசி கொண்டிருந்தார்கள். யாருக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும், எப்படி இந்த விஷயத்தை வெளியே தெரியாமல் சமாளிக்க வேண்டும் என்ற ஆலோசனை நடந்து கொண்டிருப்பதை அறியாமலேயே மாடியிலிருந்த தன் அறையில் அனன்யா தனியாக தவித்து கொண்டிருந்தாள். கார்த்திக்கிடம் ஒரு முறை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் கைபேசி அவளிடம் இல்லையே. அறையை விட்டு வெளியில் போகவும் முடியவில்லை. கதவை திறந்து கீழே இறங்க தைரியமும் வரவில்லை. கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தவள் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு கதறி கதறி அழுதாள். சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை கார்த்திக்குடன் ஒரு புதிய வாழ்க்கையை பற்றி கனவு கண்டவள் இப்போது அதே காதலை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் தவிக்கிறாள். கார்த்திக், அவனுடைய பெயர் மட்டும் அவளது உதடுகளில் மெல்ல ஒலித்தது. பேருந்து நிலையத்தில் அவனை விட்டுவிட்டு வந்த அந்த நொடி மீண்டும் 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 நினைவுக்கு வந்தது. அவன் முகம், அவன் கண்களில் இருந்த பதற்றம், பயப்படாத நான் இருக்கிறேன் என்று சொன்ன குரல் எல்லாமே காதுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. இனி அவனை பார்க்க முடியுமா, பேச முடியுமா, இல்லையா? கேள்வியே அவளது நெஞ்சை நெரித்தது. அழுது அழுது கண்கள் வீங்கி போயின. தலையணையை இறுக கட்டி பிடித்தபடி படுக்கையில் சுருண்டு கிடந்தாள். ஜானகி பலமுறை சாப்பிட கூப்பிட்டும் அவளால் ஒருவாய் கூட சாப்பிட முடியவில்லை. பசி இல்லை, தாகம் இல்லை. மனம் முழுவதும் கார்த்திக்கின் நினைவுகள் மட்டுமே நிரம்பியிருந்தது. அன்று முழுவதும் அவள் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் சொல்ல முடியாத வேதனையோடும் தனித்தனியாக போராடி கொண்டிருந்தாள். ஸ்ரீரங்கத்தில் வசித்து வந்த மாதவன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்தான். தந்தை நாராயணன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், தாய் பத்மாவதி இல்லத்தரசி. வசதியான குடும்பம், நல்ல பெயர், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். ஆனால் மாதவனுக்குள் யாருக்கும் தெரியாத ஒரு குறை இருந்தது. அவன் அழகானவன் இல்லை. சிறு வயதிலிருந்தே தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து வளர்ந்தவன். தன் சுமாரான தோற்றம், தாழ்வு மனப்பான்மையை அவனுள் ஆழமாக பதித்திருந்தது. அதனால்தான் பெண் பார்க்க வந்த நாளில் அனன்யாவை பார்த்த நொடியே அவனுக்கு ஒரு சந்தேகம்தான் தோன்றியது. இவ்வளவு அழகான பொண்ணை என்ன கட்டிக்க எப்படி ஒத்துக்கிட்டா? அந்த கேள்வி அவன் மனதில் தோன்றியிருந்தாலுமே அதை வெளியில் சொல்லவில்லை. ராமபத்ரன் மூலமாக வந்த குடும்பம், வாசுதேவையரின் மரியாதை, நல்ல ஜாதக பொருத்தம், அவசரமாக திருமணம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோள் எல்லாமாக சேர்ந்து பெரியவர்கள் அதிகம் யோசிக்காமல் திருமணத்தை முடிவு செய்து விட்டார்கள். வாசுதேவையரும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க விரும்பவில்லை. நிச்சயதார்த்தம் எளிமையாக முடிந்தது. அதற்கு பிறகு வந்த முதல் முகூர்த்தத்திலேயே பெருமாள் சன்னதியில் வேத மந்திரங்கள் முழங்க மாதவன் அனன்யாவின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்தான். திருமணம் முடிந்தது. உறவினர்களின் ஆசீர்வாதத்துடன் மணமக்கள் ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டார்கள். திருமண வாழ்க்கையின் முதல் நாளிலிருந்தே மாதவன் அனன்யாவை கவனித்து கொண்டே இருந்தான். அவள் அழகாக இருந்தாள், அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் சிரிப்பை முழுமையாக தொலைத்திருந்தாள். அவள் பேசுவதும் அளவோடு தான். எதையோ மனதுக்குள் மறைத்தபடியே வாழ்கிறாள் என்ற உணர்வு அவனுக்குள் அடிக்கடி வந்தது. அந்த உணர்வு நாளுக்கு நாள் சந்தேகமாக மாற ஆரம்பித்தது. இவ்வளவு அழகான பொண்ணு ஏன் அவசர அவசரமாக எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க? இந்த கேள்வி அவன் மனதை விட்டு போகவே இல்லை. அதற்கான பதில் சில நாட்களிலேயே அவன் காதிலும் விழுந்தது. மாமி, ஏண்டி வாசுதேவ ஐயரோட பொண்ணுக்கு இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டா? எனக்கும் அதுதான் ஒரே யோசனையாக இருக்குது மாமி. இன்னும் 2 மாதம் முன்னாடி வரைக்கும் கல்யாண பேச்சே கிடையாதே. ஏதோ வீட்டுக்குள்ளே நடந்திருக்குதுன்னு சொல்கிறா. ஜோ, சத்தம் போட்டு பேசாத. ஆனால் நேற்று நம்ம மைத்துனி சொன்னால் பொண்ணு யாரையோ விரும்பினாலாக்கும். ஐயோ, நிஜமாவா? யாருக்கு தெரியும்? அக்ரகாரத்தில் புகை இல்லாமல் நெருப்பு வராதே. இது அக்ரகாரம் முழுவதும் கசிந்த பேச்சுகள்.
திருமணம் முடிந்து 10 நாட்கள் கடந்திருந்தன. ஸ்ரீரங்கத்தில் இருந்த மாதவனின் வீடு புதிய மருமகள் வந்த சந்தோஷத்தில் உறவினர்களின் வருகையால் கலகலப்பாக இருந்தது. அனன்யா வீட்டு பொறுப்புகளை அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். காலை எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவது, பூஜை அறையில் விளக்கேற்றுவது, மாமியாருக்கு சமையலில் உதவுவது எல்லாவற்றையுமே குறையில்லாமல் செய்தாள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாதவனின் மனதை உறுத்தியது. அவள் எதையோ பறிகொடுத்தவளைப் போலதான் இருந்தாள். அதை அவனும் கவனித்து கொண்டேதான் இருந்தான். அன்று மாலை நாராயணனின் சித்தப்பா மகன் சேஷாத்ரி வீட்டுக்கு வந்திருந்தார். வாடா சேஷு, எப்போ வந்த? இப்பதான் அண்ணா. காப்பி குடித்து கொண்டே இருவரும் பேசி கொண்டிருந்தனர். மாதவன் அருகில் அமர்ந்திருந்தான். பேச்சு கல்யாணத்தை பற்றி திரும்பியது. என்ன இருந்தாலும் வாசுதேவ ஐயர் அவசரப்பட்டுட்டாரு. நாராயணன் சிரித்தார். நல்ல முகூர்த்தம் கிடைச்சிருக்குது, அதுதான் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். அதுவும் சரிதான், சேஷாத்திரி சொல்லிவிட்டு ஒரு கணம் நிறுத்தினார். என்ன? ஒன்றுமில்லை, சொல்லு. இல்லைன்னா அக்ரகாரத்தில் கொஞ்சம் வேற மாதிரியெல்லாம் பேசிக்கிறாளே. அருகில் அமர்ந்திருந்த மாதவன் மெதுவாக தலை நிமிர்ந்தான். என்ன பேசிக்கிறா? அதெல்லாம் ஊரில் 1000 பேசுவாடா, அதை நாம் எதுக்கு நம்பணும்? நாராயணன் சிரித்தபடியே சொன்னார். சேஷாத்ரி வேறு பேச்சுக்கு மாறிவிட்டார். ஆனால் மாதவனின் மனம் அந்த ஒரு வரியிலேயே நின்று போனது. அன்று இரவு அனன்யா அறையில் துணிகளை மடித்து கொண்டிருந்தாள். மாதவன் கட்டிலில் சாய்ந்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா, சொல்லுங்க, உங்கள் ஊரில் ஏதோ பேசிக்கிறாங்களாமே, என்ன? அவள் கை திடீரென்று நின்று போனது. என்ன பேசுகிறாங்க? அதைத்தான் நானும் கேட்குறேன். எனக்கு தெரியாதுங்களே. அவள் மீண்டும் துணிகளை மடிக்க ஆரம்பித்தாள். மாதவன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். உனக்கு தெரியாதா? தெரியாது. அவ்வளவுதான். அதற்கு பிறகு இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. மறுநாள் காலை வங்கிக்கு போகும் வழியில் மாதவனின் மனதில் அதே கேள்வியே சுழன்று கொண்டே இருந்தது. அக்ரகாரத்தில் என்ன பேசிக்கிறாங்க? அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும்போது சேஷாத்ரியின் வீட்டின் முன் வண்டியை நிறுத்தினான். மாமா, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். வாப்பா மாதவா. வீட்டுக்குள்ளே அழைத்து சென்ற சேஷாத்ரி அவன் முகத்தை பார்த்தவுடன் ஏதோ புரிந்து கொண்டார். நேற்று சொன்ன பேச்சு தான் மனசில் ஓடிட்டுருக்கா? மாதவன் அமைதியாக தலையசைத்தான். ஆமாம், யாரை பற்றி என்ன தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. ப்ளீஸ், உங்ககிட்ட கேட்குறேன், சொல்லுங்களேன். உண்மையில் என்ன பேசுகிறாங்கன்னா? சேஷாத்ரி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறது சரியா தப்பான்னு எனக்கும் தெரியல. ஆனால் என் காதில் விழுந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அதை நீ நம்பணும். அமைதியாக அவர் சொல்லப்போகும் விஷயத்தை கேட்க அவர் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் மாதவன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு யாரோ ஒரு பையனோட பழக்கம் இருந்துதான். மாதவனின் முகம் இறுகி போனது. யார் சொன்னா? அக்ரகாரத்தில் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. அதனால தான் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்களோன்னு சில பேர் பேசினது என் காதலையே நான் கேட்டேன். மாதவன் எதுவும் பேசவில்லை. எழுந்து நின்றான். மாமா, நான் கிளம்புறேன். மாதவா. அவன் திரும்பியும் பார்க்கவில்லை. அமைதியாக வெளியே வந்து வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான். நேராக வீட்டுக்கு வந்த மாதவன் வாசலை கடந்து உள்ளே நுழைந்தான். சமையல் அறையில் நின்று மாமியாரோடு சேர்ந்து இரவு உணவுக்கான வேலைகளை செய்து கொண்டிருந்த அனன்யா அவன் வந்த சத்தம் கேட்டு இயல்பாக திரும்பி பார்த்தாள். ஒரு கணம் அவள் பார்வை அவன் முகத்தில் நிலைத்தது. வழக்கம் போல அலுவலக சோர்வு இல்லை. முகம் முழுவதும் இறுக்கம், கண்களில் சொல்ல முடியாத கோபம். அவளை ஒரு கணம் ஆழமாக பார்த்தவன் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டான். ஆனால் அந்த ஒரு பார்வையே அனன்யாவின் உள்ளத்தில் விளங்காத பயத்தை விதைத்தது. மாதவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை. சேஷாத்ரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காதில் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு யாரோ ஒரு பையனோட பழக்கம் இருந்ததான். அந்த ஒரு வரியே அவன் மனதை விஷமாக மாற்றியிருந்தது. யார் அவன்? எவ்வளோ தூரம் பழகியிருப்பாங்க? என்னை விட அவனை தான் பிடிச்சதா? அவனை மறக்க முடியாததான் இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு சுத்துறாளா? கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக மனதிற்குள் எழுந்து அவனை வாட்டியது. அனன்யாவை பார்த்தாலே காரணமே இல்லாமல் ஆத்திரம் வந்தது. அவள் செய்த ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு அமைதியையும் கூட அவனுக்கு சந்தேகமாக தான் தோன்றியது. அந்த நிமிடமே அவளை பிடித்து நிறுத்தி, யாரடி அவ, உண்மையை சொல்லு என்று கத்த வேண்டும் போல இருந்தது. ஆனால் ஹாலில் தந்தை டிவி பார்த்து கொண்டிருக்கிறார். தாய் சமையல் அறையில் இருந்தால் அவர்கள் முன்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கைகளை இறுக கட்டிக்கொண்டு பற்களை கடித்தபடியே அமைதியாக தன் அறைக்குள் சென்றான். இரவு உணவு வழக்கம் போல அமைதியாகவே முடிந்தது. நாராயணன் வழக்கம் போல அன்றைய செய்திகளை பற்றி பேசி கொண்டிருந்தார். பத்மாவதி, அனன்யா, சாம்பார் கொஞ்சம் எடுமா என்று இயல்பாக பேசி கொண்டிருந்தாள். அனன்யாவும் யாருடைய முகத்தையும் நிமிர்ந்து பார்க்காமல் அமைதியாக எல்லா வேலைகளையும் செய்தாள்.
மாதவன் மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவன் அமைதியை நாராயணனும் கவனித்தாலும் அலுவலக வேலை பலுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்தார். சாப்பிட்டு முடித்ததும் நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றான். பாத்திரங்களை கழுவி முடித்துவிட்டு அனன்யாவும் அறைக்குள் வந்தாள். கதவை சாத்திவிட்டு திரும்பியவள் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த மாதவனை பார்த்தாள். காப்பி போட்டு தரட்டுங்களா? பதில் இல்லை. தலை வலிக்குதுங்களா? அவள் மெதுவாக கேட்டாள். அவன் மெல்ல திரும்பினான். அந்த பார்வையில் இதுவரை அவள் பார்த்திராத கடுமை இருந்தது. இங்கே வா. அனன்யாவின் கால்கள் தானாகவே முன்னே நகர்ந்தன. அவன் எதிரில் வந்து நின்றாள். சில நொடிகள் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உங்க அப்பா ரொம்ப அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருல்ல? அனன்யாவின் இதயம் துடிப்பை தவறியது. ஏன்? அவள் தடுமாறினாள். அது என்ன? அது நல்ல முகூர்த்தம். அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவன் கசப்பாக சிரித்தான். அந்த காரணத்தை நானும் நம்பணுமா? அனன்யா அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் இருந்த பதற்றம் மாதவனின் சந்தேகத்தை இன்னும் பெரிதாக்கியது. நேராவே கேட்குறேன். அவன் ஒரு அடி முன்னே வந்தான். இந்த கல்யாணம் ஏன் இவ்வளவு அவசரமாக நடந்துச்சு? அனன்யாவின் உதடுகள் நடுங்கின. எனக்கு தெரியாது. பொய். அவன் முதல் முறையாக அந்த வார்த்தையை அவள் முகத்துக்கு நேராக சொன்னான். உனக்கு தெரியும். இல்லை, உண்மையை சொல்லு. அனன்யாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. நான் உண்மையை தாங்க பேசுகிறேன். அப்படியா? அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் நக்கல் தொனி இருந்தது. உன்னை பற்றி அக்ரகாரத்தில் பேசுகிறதெல்லாம் பொய்யா? அந்த ஒரு கேள்வியை கேட்டவுடன் அனன்யாவின் முகம் இருண்டு போனது. அவள் கண்கள் பெரிதாக விரிந்தன. மாதவன் அதை கவனித்து விட்டான். அப்படின்னா? அவன் மெதுவாக தலையசைத்தான். ஏதோ இருக்குல்ல? அனன்யாவால் நிற்கவே முடியவில்லை. அருகில் இருந்த கட்டிலின் ஓரத்தில் மெதுவாக அமர்ந்தாள். மாதவன் அவளை விட்டு விலகி மீண்டும் ஜன்னல் அருகே சென்று நின்று கொண்டான். உன்னால் அவனை மறக்க முடியலையா என்று கேட்டான். திடீரென்று அவன் கேட்ட கேள்வியில் ஆடிப்போனாள் அனன்யா. மெதுவாக கட்டிலை விட்டு எழுந்து நின்று அவன் முதுகை பார்த்தாள். அவன் திரும்பி அனன்யாவை பார்த்தான். என்ன கட்டிக்கிட்டதுக்கு உனக்கு வருத்தமாக இருக்குதா இப்போ? இல்லை. தடுமாறியபடி வார்த்தைகளை விழுங்கினாள் அனன்யா. இல்லையா? அவன் கசப்பாக சிரித்தான். அப்படின்னா இப்போவும் அவன் தான் உன் மனசில் இருக்கான் இல்லையா? அனன்யா திடுக்கிட்டாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலைங்க. அவள் திக்கி திணறி சொன்னாள். புரியல? மாதவன் அவள் அருகே இன்னும் நெருங்கினான். உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? அவள் பயத்தோடு அவன் முகத்தையே பார்த்தாள். தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. சில நொடிகள் அவளை உற்று பார்த்தவன் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி சொன்னான். அதே மாதிரி தான் நீயும். எவ்வளவு அழகாக ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல? நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு முகத்தை வச்சுட்டு நிற்கிறேன். அனன்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நம்புங்க நான். அவன் கை நீட்டி அவளை நிறுத்தினான். இனிமே உன் வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தையும் என்னை நம்ப சொல்கிறையா? நான் நம்ப மாட்டேன். ஒருத்தனை மனசார விரும்பிட்டு இன்னொருத்தன் கழுத்தில் தாலியையும் வாங்கிக்கிட்டு இப்படி என் முன்னாடி பத்தினி வேஷம் போடுறியா நீ? அப்படியெல்லாம் இல்லைங்க. எப்படி இல்லை? அவன் குரல் உயர்ந்தது. உன்னை எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரங்க உண்மையை சொல்லி இருக்கணும்டி. என்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கு பிறகு நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் சொல்லலைல்ல? அதுவே போதும் நீ யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அனன்யா கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் அழுகையை பார்த்த மாதவன் முகத்தை திருப்பி கொண்டான். அழு, நல்லா அழு. நீ எவ்வளோ அழுதாலும் சரி. ஆனால் இந்த கண்ணீரை பார்த்து நான் ஏமாற மாட்டேன் இனிமே. அனன்யாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தன் தாய் தந்தை தனக்கு நல்லது செய்கிறோம் என்று நினைத்துத்தான் இந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்களா? ஆனால் அவர்கள் எடுத்த அந்த ஒரு முடிவு அவளது காதலையும் பறித்துவிட்டது. உண்மையை மறைத்து மாதவனையும் ஏமாற்றிவிட்டது. இப்போது அவனது வெறுப்புக்கும் அவமானத்துக்கும் தன்னையே பலியாக நிறுத்திவிட்டது. உண்மையை மட்டும் சொல்லியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதே என்று மனதுக்குள் எத்தனை முறை புலம்பினாலோ அவளுக்கே தெரியவில்லை. கார்த்திக்கின் முகம் நினைவுக்கு வந்தது. அப்பாவின் கோபம் நினைவுக்கு வந்தது. மாதவின் வார்த்தைகள் காதுக்குள் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. ஒருத்தனை மனசார விரும்பிட்டு இன்னொருத்தன் கழுத்தில் தாலி வாங்கிக்கிட்டு. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளது இதயத்தை கிழித்தது. தலையணையை முகத்தில் அழுத்தி கொண்டு சத்தம் வெளியே கேட்காமல் கதறி கதறி அழுதாள். அன்று இரவு முழுவதும் அவளால் கண்களை மூடவே முடியவில்லை. அதே அறையில் கட்டிலின் மறுபுறம் படுத்திருந்த மாதவனுக்கும் முறக்கம் வரவில்லை. கண்களை மூடினாலே சேசாத்திரி சொன்ன வார்த்தைகள் தான் நினைவுக்கு வந்தது. அனன்யாவின் அமைதியான முகம் நினைவுக்கு வந்தது. அதோடு மனம் விரும்பாத கற்பனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அவனை வதைக்க ஆரம்பித்தது. அவனோட எவ்வளவு நாளாக பழகியிருப்பா? எவ்வளவு நெருக்கமாக இருந்திருப்பாங்க? அவனை மறக்க முடியாமல் தானே இப்போவும் இப்படி இருக்கிறா? அவனது சந்தேகம் ஒவ்வொரு நிமிடமும் விஷம் போல பெருகியது.
அனன்யா அருகிலேயே படுத்திருந்தாலும் அவள் அவனுக்கு பல மைல் தூரத்தில் இருப்பது போல தோன்றியது. திருமணமான நாளில் அவளது கையை பிடித்ததும் கழுத்தில் தாலி கட்டியதும் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டதும் ஒவ்வொரு நினைவும் இப்போது அவன் மனதை எரிச்சலடைய செய்தது. என்னை ஏமாத்திட்டாங்க, அந்த எண்ணமே மீண்டும் மீண்டும் அவனுக்குள் எழுந்தது. இரவு முழுவதும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல், ஒருவரின் வேதனையை மற்றொருவர் அறியாமல் இருவரும் விழித்தபடியே கிடந்தார்கள். அதிகாலை 5 மணிக்கு அனன்யா எழுந்துவிட்டால். கண்கள் எரிந்தன. இரவு முழுவதும் தூங்காததால் தலை கனத்தது. குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றினாள். கோவிந்தா கோவிந்தா என்ற மாமனார் நாராயணன் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி கொண்டிருந்தார். பத்மாவதி சமையல் அறையில் காப்பி வெடித்து கொண்டிருந்தாள். அனன்யா, இந்த காப்பியை கொண்டு போய் மாதவன் கிட்ட கொடுத்துட்டு வந்துருமா? சரிங்க அத்தை. டம்ளரை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள். மாதவன் ஏற்கனவே விழித்திருந்தான். கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் அவள் கையில் இருந்த டம்ளரையே பார்த்து கொண்டிருந்தான். காப்பி என்று மெதுவாக நீட்டினாள். அவன் வாங்கவில்லை. என்ன, அவனுக்கு இப்படி தான் காப்பி எடுத்துகிட்டு போனியா? அனன்யாவின் கை அப்படியே நடுங்கியது. என்னங்க, ஏன் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு புரியலையா? தயவு செஞ்சு. தயவா? அவன் சிரித்தான். அந்த வார்த்தையை நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது. அவள் கையில் இருந்த டம்ளரை வாங்கியவன் ஒரு முறை குடித்துவிட்டு மேஜையில் மேல் பலமாக வைத்தான். இனிமே என் ரூமுக்குள்ளே வர்றப்போ நல்லா யோசிச்சுட்டு வா. அனன்யா அமைதியாக நின்றாள். உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அழாத, அவன் அலட்சியமாக சொன்னான். இனிமே இந்த கண்ணீரை பார்த்து நான் ஏமாற மாட்டேன். அனன்யா எதுவுமே பேசாமல் திரும்பினான். நில், இந்த வீட்டை தவிர வேற எங்கேயாவது போகணும்னு நினச்சினா முதல்ல என்கிட்ட சொல்லணும். கோவிலுக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, ஏன் வாசலில் நின்னாலும் சரி, என்கிட்ட சொல்லாமல் ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்கக்கூடாது. அனன்யாவுக்கு அவன் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று புரிந்தது தான். அவன் இனி தன்னை நம்ப போவதில்லை என்றும் புரிந்தது. புரிஞ்சுதா? மெல்ல தலையசைத்தாள். வாயை திறந்து சொல்லு. புரிஞ்சுது, போ. அனன்யா கதவை திறந்து வெளியில் வந்தாள். கீழே வந்ததும் பத்மாவதி சிரித்தபடியே கேட்டாள். என்னம்மா, காப்பி குடிச்சிட்டானா? அனன்யா முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைக்க முயன்றாள். குடிச்சிட்டார் அத்தை. சரி சரி, டிஃபன் ரெடி பண்ணிடலாம். சரிங்க அத்தை. கண்களை துடைத்து கொண்டு எதுவும் நடக்காதது போல சமையல் அறைக்குள் நடந்தாள். மதியம் 4 மணி அளவில் மாடியில் காய போட்டிருந்த துணிகளை எடுக்க வந்தாள் அனன்யா. காற்றில் அசைந்த துணிகளை ஒவ்வொன்றாக கொடியிலிருந்து எடுத்து கொண்டிருந்தவள் தற்செயலாக தெருவை பார்த்தாள். வீட்டிற்கு எதிரே இருந்த மரத்தின் நிழலில் நின்றிருந்தான் கார்த்திக். அவளது உதடுகள் சத்தமில்லாமல் அவன் பெயரை உச்சரித்தது. மெலிந்திருந்தான். தாடி வளர்ந்திருந்தது. பல நாட்களாக ஒழுங்காக தூங்காத முகம். ஆனால் அவனது பார்வை மட்டும் மாறவில்லை. அந்த பார்வையில் ஏக்கம் இருந்தது, வலி இருந்தது, சொல்ல முடியாத தவிப்பு இருந்தது. அனன்யாவால் அங்கிருந்து நகரவே முடியவில்லை. ஒரு கணம் அவளும் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அதே நேரத்தில் வீட்டின் வாசலில் ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்றது. அலுவலகத்திலிருந்து திரும்பியிருந்தான் மாதவன். வண்டியை நிறுத்தியபடியே இயல்பாக மேலே பார்த்தான். மாடியில் நின்றிருந்த அனன்யா. அவள் பார்வை தெருவில் நின்றிருந்த ஒருவனின் மேல். அந்த ஒரு காட்சி போதுமே அவன் மனதில் எரிந்து கொண்டிருந்த சந்தேகத்திற்கு எண்ணெய் வார்க்க மாதவன் மெதுவாக தெருவை பார்த்தான். அங்கே நின்றிருந்த கார்த்திக்கோ மாதவனின் பார்வை தன் மீது விழுந்ததை உணர்ந்ததும் எந்த பதற்றத்தையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் வண்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். அனன்யாவுக்கு அப்போதுதான் சுயநினைவே வந்தது. பதறியபடி மாடிப்படிகளில் இறங்கி வந்தாள். வாசலில் நின்றிருந்த மாதவன் அவளை ஒரு முறை பார்த்தான். அந்த பார்வையில் இறுக்கம் அவள் இதயத்தை நடுங்கச் செய்தது. எதுவும் பேசாமல் அவன் வீட்டிற்குள் நடந்தான். நாராயணன் ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். வந்துட்டியா மாதவா? காப்பி குடிக்கிறியா? வேண்டாம். அதற்கு மேல் அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் முகத்தில் இருந்த அமைதியே அனன்யாவுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. இரவு உணவு அமைதியாக முடிந்தது. பத்மாவதி சமையலறையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தால். நாராயணன் வழக்கம் போல பூஜை அறைக்கு சென்றார். அனன்யா அறைக்குள் நுழைந்த போது ஜன்னல் அருகே நின்றிருந்த மாதவன் மெதுவாக திரும்பினான். கதவை உள்ளிருந்து சாத்தினான். சில நொடிகள் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். வீட்டை தேடியே வர ஆரம்பிச்சிட்டானா? அனன்யாவின் முகம் வெளிரி போனது. நான் எதுவும் பேசாத. அவன் குரல் அடக்கமாக இருந்தாலும் அதில் கொதிப்பு வெளிப்பட்டது. இன்னும் அவனோட தொடர்பு இல்லைன்னு சொல்ல போறியா நீ? இல்லை, நான் மாடியில் நின்று யார் அப்படி பார்த்துட்டு இருந்த? அனன்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் அவரை வர சொல்லலை. அப்படின்னா என் வீடு எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அவளிடம் பதிலில்லை.
மாதவன் கசப்பாக சிரித்தான். என்ன முட்டாளுன்னு நினச்சிட்டியா? உண்மையை தாங்க சொல்கிறேன், உண்மை. என்ன உண்மை? அவன் அவளை நோக்கி ஒரு அடி முன்னே வந்தான். உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றதை கேட்கறதுக்கே எனக்கு எரிச்சலாக இருக்குது. அனன்யா சுவரோரமாக போய் நின்றபடி அழுதாள். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளை நெருப்பாக சுட்டது. அனன்யாவால் எதுவுமே பேச முடியவில்லை. சுவரில் சாய்ந்தபடி இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அன்று இரவு முழுவதும் மாதவனுக்கு தூக்கமே வரவில்லை. கட்டிலில் படுத்திருந்தாலும் கண்களை மூட முடியவில்லை. சேஷாத்திரி சொன்ன வார்த்தைகள் மாடியில் நின்று கார்த்திகை பார்த்து கொண்டிருந்த அனன்யா. அவள் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சி ஒன்றன் பின் ஒன்றாக மனதை அரித்து கொண்டே வந்தது. அதிகாலை விடிந்ததும் அவன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். இந்த வாழ்க்கையை இனி தன்னால் தொடர முடியாது. அனன்யா எந்த நேரம் என்ன பண்ணுவாங்கிற பயத்தோட வாழும் வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை என்ற முடிவை அவன் தீர்மானமாக எடுத்துவிட்டான். காலை 8 மணி அளவில் வாசுதேவையருக்கு மாதவன் தொலைபேசியில் அழைத்தான். மாமா, சொல்லுப்பா மாதவா, நீங்களும் மாமியும் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் வரணும். என்னப்பா, ஏதாவது விசேஷமா? நேரில் வாங்க, பேசணும். குரலில் இருந்த இறுக்கத்தை உணர்ந்த வாசுதேவையர் சரி, நாங்கள் கிளம்புறோம் என்றார். மதியம் வாசுதேவையரும் ஜானகியும் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை நாராயணன் மரியாதையோடு உள்ளே அழைத்தார். பத்மாவதி காப்பி கொண்டு வந்தாள். யாருக்கும் எதுவுமே புரியவில்லை. மாதவன் மட்டும் ஹாலில் நின்றபடியே இருந்தான். என்னப்பா, ஏதோ பேசணும்னு சொன்னியே என்று வாசுதேவையர் கேட்டார். மாதவன் மெதுவாக அவரை பார்த்தான். ஆமாம், பேசணும். அவன் குரலில் மரியாதை இருந்தது. ஆனால் அந்த மரியாதைக்குள் அடக்கப்பட்ட கோபம் தெளிவாக தெரிந்தது. ஒரு விஷயம் கேட்குறேன், சொல்லுப்பா. உங்கள் பொண்ணை ஒருத்தனை விரும்பினது உண்மையா? வாசுதேவ் ஐயரின் முகம் இறுகியது. ஜானகி தலையை குனிந்து கொண்டாள். நாராயணனும் பத்மாவதியும் ஒரே நேரத்தில் மாதவனை பார்த்தார்கள். என்னப்பா சொல்கிற நீ என்று நாராயணன் அதிர்ச்சியோடு கேட்டார். மாதவன் தந்தையை நோக்கி திரும்பினான். அப்பா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அனன்யா வேற ஒருத்தனை காதலிச்சிருக்கா. அவனோட வீட்டை விட்டே ஓடி போகவும் முயற்சி பண்ணியிருக்கா. வாசுதேவ மாமா தான் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த உண்மையை மறைச்சி தான் நமக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கணம் அந்த வீடு முழுவதும் அமைதியாகி போனது. மாதவா, என்ன பேசுகிற என்று பத்மாவதி பதறினாள். நான் பேசுகிறதெல்லாம் உண்மைதாமா? அவன் பார்வை வாசுதேவ ஐயர் மேலே நிலைத்தது. இது உண்மையா இல்லையா? வாசுதேவ ஐயர் கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக மூச்சை விட்டார். சில நொடிகள் கழித்து மெதுவாக உண்மைதான் என்றார். அந்த ஒரு வார்த்தையை எப்போதுமே நாராயணன் சட்டென்று எழுந்து நின்று விட்டார். வாசுதேவா, இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா உன் பொண்ணு? பத்மாவதிக்கும் அதிர்ச்சி தாங்கவே முடியவில்லை. நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம்ப்பா? உண்மையை சொல்லியிருந்தால் நாங்கள் யோசிச்சிருப்போமில்ல. ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன பகைவர்களா? வாசுதேவையர் தலை குனிந்து நின்றார். அவர் வாயிலிருந்து வார்த்தையே வரவில்லை. மாதவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். உங்கள் பொண்ணுக்கும் அவனுக்கும் என்ன நடந்துச்சு, எவ்வளோ தூரம் போயிருக்கு, எனக்கு எதுவும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுன்னு கூட எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அவன் ஒரு கணம் நின்றான். இந்த உறுத்தலை மனசில் வச்சுக்கிட்டு அவளோட என்னால் கணவன் மனைவியாக வாழ முடியாது. அறையில் இருந்த அனைவரும் அமைதியாக அவனை பார்த்தனர். நாளைக்கு இவ திரும்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானா எங்கள் குடும்பத்தோட பேர் தானே கெடும். அதுக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணை நீங்களே கூட்டிக்கிட்டு போயிடுங்க. நான் இனிமேல் இவளோட சேர்ந்து வாழ முடியாது. மாதவா, நீ படித்தவன், இப்போ போய் இப்படியெல்லாம் சொல்லலாமா என்று வாசுதேவ ஐயர் தாள முடியாமல் மாதவனை கேட்க நாராயணன் இடைமறித்தார். மாதவன் சொல்கிறதும் சரிதானே. உங்கள் பொண்ணு இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஓடுகாலி பொண்ணை எங்கள் தலையில் கட்டி வைக்கலான்னு பார்த்துருக்குறீங்க, கட்டியும் வச்சிட்டீங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா? முதல்ல உங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு நீங்கள் வெளியில் போங்க என்று ஆக்ரோஷமாக கத்தினார். ஹாலின் ஒரு மூலையில் நின்றிருந்த அனன்யா கண்ணீரை அடக்க முடியாமல் கதறி அழுதாள். வாசுதேவையர் மெதுவாக அவளை பார்த்தார். வா, அந்த ஒரு வார்த்தையை தவிர வேற எதையும் அவரால் பேசவும் முடியலை. அனன்யா தலையை குனிந்தபடியே தன் அறைக்குள் சென்று தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். ஜானகி அழுதபடியே மகளின் தோலை அணைத்து கொண்டாள். வாசுதேவ ஐயர் நாராயணனையும் பத்மாவதியையும் பார்த்து கை கூப்பினார். என்னை மன்னிச்சிடுங்க என்று. ஆனால் நாராயணனோ, உங்கள் மன்னிப்பு எங்களுக்கு தேவையில்லை. உங்கள் மன்னிப்பால் இங்கே எதுவும் மாறப்போகிறதில்ல. இடத்த காலி பண்ணுங்க முதல்ல என்று வாசலை நோக்கி கையை காட்டினார். அதற்கு மேலே எதுவும் பேச முடியாமல் மகளுடன் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் வாசுதேவனும் ஜானகியும். அனன்யா மீண்டும் அந்த அக்ரகாரத்து வீட்டின் வாசலை மிதித்தபோது திருமணம் முடிந்து மணப்பெண்ணாக சென்ற மகள் வாளாவெட்டியாக திரும்பி வருவாள் என்று வாசுதேவ ஐயரும் ஜானகியும் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. வாசலை கடந்தவுடன் ஜானகி மகளை அணைத்து கொண்டு கதறி அழுதாள்.
என்னம்மா உன் வாழ்க்கையை இப்படி நாங்களே பாழ் பண்ணிட்டோமே என்று சொல்லி சொல்லி அழுது மாய்ந்து போனாள் ஜானகி. அனன்யாவிடம் எந்த பதிலும் இல்லை. அவளது கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. வாசுதேவ் ஐயர் திண்ணையில் அமர்ந்திருந்தார். எப்போதும் நிமிர்ந்து நடக்கும் அந்த மனிதரால் அன்று மகளின் முகத்தை நேராகவே பார்க்க முடியவில்லை. நம்ம குடும்ப கௌரவம், நம்ம ஜாதி, நம்ம சம்பிரதாயம் என்று வாழ்நாள் முழுவதும் பிடித்து கொண்டிருந்த நம்பிக்கைகள் அந்த நேரத்தில் அவருக்கு எந்த ஆறுதலையும் தரவில்லை. மாறாக ஒரே ஒரு கேள்விதான் மனதை அரித்து கொண்டே இருந்தது. என் மகளோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனா? அந்த எண்ணம் வந்த நொடியே கண்களிலிருந்து கண்ணீர் கன்னத்தில் உருண்டது. அதை யாரும் பார்க்கக்கூடாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டார். அன்று முதல் அந்த வீட்டில் சிரிப்பு என்ற ஒன்றே மறைந்து போனது. ஜானகி அழுகை, வாசுதேவ ஐயர் வேதனை. ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்ல நினைத்து கொண்டாலும் யாரிடமும் யாரும் பேசும் பழக்கமே மறந்து போனது. இவர்கள் இருவரின் மனநிலையை விட அனன்யாவின் மனநிலையோ வேறு மாதிரியாக இருந்தது. கார்த்திக்கோடு வாழும் வாழ்க்கையை அவள் இழந்துவிட்டாள். அதை மீண்டும் திரும்பி பெறப்போவதில்லை என்பதையும் ஏற்றுக்கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் மாதவனுடன் வாழ்ந்த அந்த சில நாட்களிலேயே அந்த வாழ்க்கையும் மனதை கொன்று வாழ்ந்த வாழ்க்கைதான். பிடிக்காத வாழ்க்கையை நடித்து வாழ்வதை விட தனியாக வாழ்வதே தனக்கு நிம்மதி என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்து கொண்டாள். அதன் பிறகு யாரிடமும் எதையும் பார்க்காமல் பேசாமல் அமைதியாக தன் அறைக்குள் சென்று ஜன்னல் அருகே அமர்ந்து விடுவாள். யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. வெளியே தெரியும் அக்ரகாரத்து தெருவையே வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பாள். அவளின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் மடிந்து போனது. வாழ்க்கையை பற்றிய ஆர்வமே வடிந்து போனது. உயிருக்குயிராக ஒருவனை காதலித்து காதலனோடு வாழ நினைத்தவள் இன்று அவன் நினைவுகளோடு மட்டுமே வாளா வெட்டியாக நிற்கிறாள். வரட்டு கௌரவம், பிடிவாதம் என்ற தவறான கொள்கையால் தன் மகளின் வாழ்க்கையே கெடுத்த வாசுதேவனுக்கும் அவர் வாழும் காலம் முழுவதுமே வெட்டியாகி போனது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.